வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் கனகாவை கூட்டிகிட்டு பார்க்குக்கு வந்திருக்க. அங்கே பார்வதியும் சிவனும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பார்வதியை பார்த்துட்டு மனோஜ் அங்கங்கே பயந்து பம்மிக்கிட்டு இருக்காரு. ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு கனகாவை வாயை மூடிட்டு இருக்கணும்னு வாயில் விரல் வச்சு காமிக்க பாவம் அந்த புள்ளையும் அப்படியே நிற்குது. ஆனால் மனோஜோட சோதனை காலமாக பார்வதி அந்த மரத்தை பார்த்துட்டு இது அடியில் நின்று மரம் கான்செப்டை பற்றின வீடியோ எடுக்கலாமே சிவன் அப்படின்னு சொல்ல அவரும் ஆமாம்மா பாரு, கரெக்டான லொக்கேஷன் தான் சொல்லிட்டு அங்கேயே கொண்டு வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு கதையும் சொல்கிறாரு. அங்கேருந்து வேற எந்த வழியாவது தப்பிச்சு போகலான்னு பார்த்தா எல்லா பக்கமே கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவாக இருக்குது. துருன்னு இருக்க பொண்ணு கனகாவால் ரொம்ப நேரம் அப்படி நிற்க முடியல. அவங்க அவ்வளோ நேரம் நின்னதே பெருசு. என்னன்னு கேட்குற மாதிரி மனோஜ் வயிற்றுல ஒரு விரலை வச்சு குத்துறாங்க. அவர் மறுபடியும் வாயில் விரல வச்சு அமைதியாக இருக்கணுன்ற மாதிரி காட்டுறாரு. சரின்னு தலையாட்டிக்கிட்டு கனகா அப்படியே நிற்கிறாங்க. அப்போ பலியாடு மாதிரி கரெக்டாக சக்திவேல் அங்கே வந்துடுறாரு. மனோஜ் அவரை பார்த்தோன்னே தான் மூச்சே வருது. நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்பா கரெக்டான நேரத்துக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு படக்குன்னு ஃபோன் எடுத்து சக்திவேலுக்கு கூப்பிடுறாரு. அவரும் கால் அட்டன் பண்ணி என்ன பப்பரப்பா மனோஜ், என்ன எதுக்கு பார்க்குக்கு வர சொன்னீங்க? உங்களை எங்கே ஆளை காணோன்னு கேட்குறாரு அவரு. உடனே மனோஜ் ஒரு பக்கமாக லைட்டாக வெளியே வந்து சார் இங்கே இருக்கேங்க சார் அப்படின்னு கையை காமிக்க இவரும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன மரத்தோட மரமாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் திகைச்சு போய் கேட்க, சார் கொஞ்சம் அங்கே பாருங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல அவரும் பார்த்துட்டு கனகான்றாரு. கனகாவுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயோ அதுக்கு இல்லைங்க சார், கனகாவுக்கெல்லாம் நான் பயப்படல அப்படின்னு மரத்து பின்னாடி இருக்க மனோஜ் அவங்களுக்கு நேர ஆப்போசிட்ல சைடுவைஸ் ஆப்போசிட்ல நிற்கிற பார்வதியையும் சிவனையும் காமிக்கிறாரு. அங்க கேமரா வச்சுட்டு நிக்கிறாங்கல்ல அந்த ஆன்டி எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னையும் கனகாவையும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க சார் அப்படின்னு பரிதாபமா கெஞ்சுறாரு மனோஜ். டென்ஷன் ஆகுற சக்திவேல், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஊர் முழுக்க இருப்பாங்களாட்ருக்கே அப்படின்னு கேட்க, ஆமாங்க சார், அவங்க பேர் பார்வதி, அவங்கள இந்த இடத்த விட்டு எப்படியாவது நகர்த்தணும் சார், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன்றாரு மனோஜ். சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிற சக்திவேல் சட்டையோட இன்னொரு பட்டனையும் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் ஒரு அமுத்திக்கிட்டு தாடியை லைட்டாக தடவி முகத்தெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட போறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு மனோஜ் ஆர்வமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்குள்ள பார்வதி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. குழந்தைங்களா, நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா மரத்தோட நன்மைகளை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்வதி டெட்டிபியரை பிடிச்சிக்கிட்டே பேச ஆரம்பிக்க கரெக்டாக கேமராவுக்கு குறுக்க சக்திவேல் வந்து நிற்கிறாரு. அதுவும் கேமரா வழியாவே பார்த்துக்கிட்டு இருந்த சிவன், என்ன சார் இது, கேமராவை மறைச்சிக்கிட்டு வந்து நிற்கிறீங்க, நகருங்க சார் அப்படிங்கிறாரு சிவன். பார்வதியும் டெட்டிபியரை கீழே வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் மிரட்டலாக கேட்குறாரு. சார் குழந்தைங்களுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்க சார் அப்படின்னு சிவன் சொல்கிறாரு. ஆமாங்க சார், இது கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணலை அப்படின்னு பார்வதியும் சொல்கிறாங்க. நீங்கள் எதை வேணா பண்ணுங்க, ஆனால் இங்கே பண்ணக்கூடாது அப்படின்றாரு சக்திவேல். உடனே பார்வதி, நீங்கள் யாருங்க சார்னு கேட்குறாங்க. நான் ஒரு அரசாங்க அதிகாரி, இங்கே இப்படிலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சக்திவேல் சொல்ல பார்வதி திடுக்குன்னு பார்க்குறாங்க. சார் போன வாரம் கூட நாங்கள் நிறைய வீடியோ எடுத்தோமே, யாரும் ஒன்றும் சொல்லலையேங்கிறாரு சிவன். அது போன வாரம், நான் சொல்கிறது இந்த வாரம். இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு, நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கே இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு சக்திவேல். பார்வதி என்னங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, சார் என்னங்க சார் இது, நாங்கள் குழந்தைங்களுக்காக வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறாரு சிவன். சார் நீங்கள் குழந்தைங்களுக்காக எடுங்க, பெரியவங்களுக்காக எடுங்க, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த பார்க்கில் வீடியோ எடுக்கக்கூடாது, நான் தான் புது ரூல் வந்திருக்குன்னு சொல்கிறேனே, நீங்கள் திரும்ப அதையே சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா கொஞ்சம் மிரட்டலாக சொல்கிறாரு சக்திவேல். சிவன் பார்வதியை பார்க்க பார்வதியும் கொஞ்சம் தவிப்போடு அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் ரொம்ப சீரியஸாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க
பின்னாடி நிக்கிற கனகா ஹஸ்பண்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் அதே உஷு தான். அமைதியா இருக்கணும் சரியானவர் சொல்ல. அந்த பொண்ணு பாவம் சரின்னு தலையாட்டுது. வீட்டில் இருந்தா கூட நிம்மதியா ஃப்ரீயா இருந்திருக்க மாட்டிருக்கு. சத்தம் போடக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் எட்டி பார்க்குறாரு. சார், முன்னாடி ஏற்கனவே நிறைய வீடியோ எடுத்திருக்கோங்க சார், யாரும் எதுவும் சொல்லலையேங்கிறாரு சிவன். சார், நேற்று காலையில் கூட நீங்கள் வீடியோ எடுத்திருக்கலாம், ஆனால் கமர்ஷியல் வீடியோலாம் பார்க்கில் எடுக்கக்கூடாது. நேற்று நைட்டு தான் கவர்மெண்ட் புது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. ஓ சூப்பர் சூப்பர், நம்மால் வெளுத்து வாங்குறாரு மனோஜ் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. இந்த அறவேக்காட்டு மனோஜுக்கும் சில அடிமைகள் சிக்க தான் செய்யறாங்க. அதையும் மீறி எடுத்தா 5000 ரூபாய் ஃபைன் போட சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபைன் கட்டுறீங்களா இல்ல 2 பேரும் இடத்த காலி பண்றீங்களா அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. சிவன் அவரையே பார்த்துட்டு இருக்க. என்னங்க சார் இது, பப்ளிக் யூஸ் பண்ணதானே கவர்மெண்ட் இந்த பார்க்கை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், வாக்கிங் போறதுக்கு உட்காந்து பேசுறதுக்கு தான் பார்க் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேமரா வச்சு வீடியோ ஷூட் பண்றதுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல பார்வதியோட முகம் சுருங்கி போயிடுது. மேடம் அப்படின்னு சக்திவேல் ஏதோ சொல்ல வர, பார்வு வா நம்ம போலாம், எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, நாம நல்லது தான் செய்யறோம் ஆனா விட மாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சிவன் கேக்குறாரு. சீக்கிரமா கிளம்புங்கன்றாரு சக்திவேல். அவங்க 2 பேரும் ரொம்பவே சங்கடத்தோட ட்ரைபாடையும் கேமராவையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்வதியை ரொம்பவே வருத்தத்துல இருந்ததுனால கீழே வச்ச டெடி அவங்க மறந்துடுறாங்க. அது வச்ச இடத்துலயே அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்போ மரத்து பக்கத்துல வந்த சக்திவேல், பப்பரப்பா மனோஜ் எப்படி என் நடிப்புன்னு கேட்குறாரு. சூப்பர் சார், கலக்கிட்டீங்க, தேங்க்யூ அப்படின்னு ஒரு கும்பிடு போடுறாரு. அப்போ அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்த கனகா அந்த டெடி பியரை பார்த்துடுறாங்க. ஹை டெடி அப்படின்னு கத்திக்கிட்டே அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. 2 பேரும் விழாம நிக்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல சுதாரிச்சுக்கிற சக்திவேல் மனோஜை வந்து தூக்கி நிமித்தி விடுறாரு. அவருக்கு அவங்க தள்ளி விட்ட வேகத்துல இடுப்பே பிடிச்சிக்கிச்சு. வேகமா ஓடி வந்த கனகாவுக்கு திடீர்னு பயம் வந்துடுது. அது எங்க அவங்கள கடிச்சிருமோன்ற பயத்துல பக்கத்திலேயே நின்று சுத்தி சுத்தி பாக்குறாங்க. நீ கடிப்பியா அப்படின்னு அந்த பொம்மைக்கிட்டேயே கேட்டுட்டு, ஹஸ்பண்ட் இந்த பொம்மை கடிக்கும்னு சொன்ன, நிஜமாவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவரும் சக்திவேலும் பக்கமா வர்றாங்க. சில நேரத்துல கடிக்கும், இப்ப கடிக்காது, எடுத்துக்கோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஹை ஜாலி 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 அப்படின்னு கனகா அந்த டெடியை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு சுத்துறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் டெடிக்கும் ரொம்ப மேட்சா இருக்கு. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு தடவையும் நீங்க என்னால தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் ஊர்ல இல்லாதப்ப யாராவது பார்த்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க, என்னங்க சார் நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் கேர்ஃபுல்ங்கிறாரு சக்திவேல். இதுவரையிலும் சாதாரணமா பேசிட்டு இருந்த மனோஜ் திடீர்னு பயத்தோட கனகாவை பார்க்குறாரு. ஏன்னா அவங்க கையில் இருக்க டெடியை கேட்டு திரும்ப வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இங்கேயே நின்னா போச்சு அப்படின்னு நினைக்கிற மனோஜ், வா வா அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு கனகாவை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாரு. அட பாவி, என்ன அம்போன்னு விட்டுட்டு போறாரே அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு சக்திவேலும். நைட் ஆகுது. ஹாலில் ஸ்ருதி மட்டும் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா கிச்சன்ல இருந்து வர்றவங்க அப்படியே புடவை முந்தானையில கையை தொடச்சிக்கிட்டு ஸ்ருதிக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஸ்ருதி ரொம்ப சீரியஸா எதையோ பார்த்துட்டு இருக்க. என்ன ஸ்ருதி என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. ஒரு வீடியோ ஒன்று எடிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்ட்டின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா என்ன வீடியோன்னு விஜயா கேக்குறாங்க. இப்போ மக்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறிடுச்சுல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு பார்க்குறாங்க விஜயா. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ண, அதை தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க ஸ்ருதி. சரி சரி நல்ல விஷயந்தான் பண்ணு அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க. அப்படின்னு ஸ்ருதியும் அவங்க வேலையில் மூழ்கிடுறாங்க. ஏம்மா நீ மட்டும் அடிக்கடி வீடியோ ரெடி பண்ணி போடுற, நாம் 2 பேரும் சேர்ந்து வீடியோ பண்ணி போடலான்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் நீ அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை, எப்போ நாம் வீடியோ எடுக்க போகிறோன்னு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எப்போ சொன்னாலும் ஓகே தான் ஆண்டி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. அப்போ சரி நான் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன்றாங்க விஜயா. இதில் ரெடி ஆகிறதுக்கு என்ன இருக்கு ஆண்டி, நீங்கள் ஓகே சொன்னால் அடுத்த நிமிஷமே ஷூட் பண்ண போகிறோம், அவ்வளவுதான்றாங்க ஸ்ருதி. அது இல்லைம்மா,
என் மாமியாருக்கு கொஞ்சம் இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அவங்களோட ரிசல்ட் என்னன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு விஜயா சொல்ல நமக்கு அடக்கடவுளே அப்படின்னு இருக்கு. முத்து சொன்னப்ப சாதாரண மயக்கம் தான் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்கன்னாரு. இவங்க என்னடானா அப்பவோ இப்போவோன்னு இழுத்துட்டு இருக்குன்றாங்க. நம்மள மாதிரியே ஸ்ருதியும் ஷாக் ஆகி கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. என்ன ஆண்டி ரிசல்ட் அது இதுன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கும் வயசாயிடுச்சுல்ல, இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. உயிரோட திரும்பி வருவாங்களா இல்லை வெறும் உடம்பா வருவாங்களான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைன்றாங்க ஸ்ருதி. ஆமாம்மா, இப்போ அவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, உடம்புல இருக்கிற நோயும் அதிகமாயிடுச்சு. சரியாகி உயிரோட வந்தா அவங்க வீட்டுக்கு, வெறும் உடம்பா வந்தா காட்டுக்கு அப்படின்னு பெரிய தத்துவத்தை சொல்றாங்க விஜயா. ஸ்ருதி அதிர்ச்சியாகி ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க. ஏன் ஆண்டி இப்படிலாம் சொல்றீங்க, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்றாங்க ஸ்ருதி. உடனே விஜயா சமாளிச்சுக்கிட்டு நானும் ஒன்றும் ஆயிடும்னு சொல்லலம்மா, அவங்க நிலைமை என்னன்னு தெரியட்டும், நாம அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்துக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதிக்கு எரிச்சல் ஆயிடுது. முகம் சுண்டி போய் அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்போ முத்து மீனாவை கூட்டிக்கிட்டு படியேறி வர்றாரு. அவங்க கரெக்டா வாசப்படிக்கிட்ட வந்துடுறாங்க. அதை பாக்குற விஜயா உடனே ஸ்ருதிக்கிட்ட குனிஞ்சி, இப்ப நாம பேசின விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் ஓகேன்னு தலையாட்டிட்டு திரும்பி பாக்குறாங்க. மீனா வர்றதை பார்த்ததும், வாங்க மீனா, இப்போ எப்படி இருக்கு, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கைத்தாங்களா போய் பிடிச்சிக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. வா வா அப்படின்னு விஜயா சொல்ல எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரவி வந்து நிற்கிறாரு. வா இப்படி வந்து உட்காருன்றாங்க விஜயா. மீனாவும் திரும்ப வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க ஸ்ருதி. மீனா மெதுவா வந்து உட்கார, இப்ப உடம்பு பரவாயில்லையான்னு கேக்குறாங்க விஜயா. பரவாயில்லன்றாங்க மீனா. டாக்டர் என்னடா சொன்னாருன்னு ரவி முத்துக்கிட்ட கேக்குறாரு. இனிமே அன்னைக்கு ப்ராப்ளம் வராதுல்லடா அப்படின்னு ரவி கேட்க, இல்லடா, இனிமே ப்ராப்ளம் இல்லடா, நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாங்க அப்படின்றாரு முத்து. டேய் கேட்க மறந்துட்டேன், ஊர்ல பாட்டி எப்படி இருக்காங்கன்னு ரவி கேக்குறாரு. விஜயாவும் கொஞ்சம் ஆர்வமா பாக்குறாங்க. பாட்டி இன்னும் அதே மயக்கத்துல தாண்டா இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காருடா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரையும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப கான்சியஸ் வருமா அப்படின்னு ரவி கேட்க, தெரியலடா, அடுத்து அவங்க மயக்கம் தெளிஞ்சு பேசினதான் என்ன பிரச்சனைன்னே தெரியுமா, மனசுல ஏதாவது பிரச்சனையா இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமா அப்படின்னு முத்து கொஞ்சம் கவலையோட சொல்ல, பாட்டிக்கு சீக்கிரம் சரியாயிடும்டா, மறுபடியும் பாட்டி பழைய நிலைமைக்கு திரும்பி வரணுங்கிறாரு ரவி. கண்டிப்பா வருவாங்கடா, டாக்டர் நம்மள நம்பிக்கையா இருக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு முத்து. டேய் உங்க அப்பா வரலையான்னு விஜயா கேட்க, இல்லம்மா பாட்டிக்கு உடம்பு சரியானதும் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முத்து அப்படியே மீனா கிட்ட வர்றாரு. வா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல மீனா எழுந்திருக்க போறாங்க. மீனா பார்த்து அப்படின்னு அவங்களுக்கு எழுந்திருக்க ஹெல்ப் பண்றாங்க ஸ்ருதி. பார்த்து பார்த்து பொறுமையா நடங்க அப்படின்னு ஸ்ருதி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போக மனோஜ் வீட்டுக்குள்ள வர்றாரு. மனோஜை பார்த்து திரும்புற முத்து, வாடா மனோஜ், உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன், உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் சொல்லுங்கிறாரு மனோஜ். எல்லாரும் இருக்காங்க, தனியா பேசிக்கலாம் வான்னு முத்து கூப்பிடுறாரு. உடனே மனோஜ் ரொம்ப கெத்தா, எல்லாரும் இருந்தா என்ன, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோஃபால வந்து உட்கார்றாரு. மீனாவை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு ஸ்ருதியும் அங்க வந்துடுறாங்க. அப்படி என்ன விஷயம் தனியா பேசுறதுக்கு இவனை கூப்பிடுறான் அப்படின்னு விஜயாவும் பார்த்துட்டு இருக்காங்க முத்துவ. நீ சொல்றது கரெக்டு தான்டா, இது உனக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் இல்ல, நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம்தான், அதனால எல்லார் முன்னாடியுமே சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் திரும்பி பார்க்குறாரு. சீதா வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இப்ப பார்லர் அம்மா செக்கப்க்கு போய்கிட்டு இருக்குதான் அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் அடுத்து முத்து என்ன சொல்ல போறாருன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்லர் அம்மா தன்னோட வயிற்றுல வளர்ற குழந்தையோட அப்பா பேருக்கு மனோஜ்னு உன் பேரை தான் கொடுத்துருக்குதான் அப்படின்னு முத்து சொல்ல விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மனோஜுக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. இந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் ரவியும் பார்க்குறாங்க. என்னடா சொல்ற
அப்படின்னு திகிலோட கேட்குறாரு மனோஜ். பயப்படுறல்ல, அப்புறம் என்ன, நான் பேசும்போது பயம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து கேட்குறாரு. உனக்கு யாரடா சொன்னான்னு கொஞ்சம் திகிலோட கேட்குறாரு மனோஜ். சீதா தான் சொன்னா அப்படின்னு முத்து சொல்ல விஜயா குலவெறியோட பார்க்குறாங்க. சடக்குன்னு பயங்கர வேகமாக எழுந்திருக்கிறவங்க மனோஜோட கையில் படார்னு ஒரு தட்டு தட்ட அவர் எழுந்து நிற்கிறாரு. ஏய், என்னடா இது, இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியாதா அப்படின்னு விஜயா கத்த. எனக்கு தெரியாதுமா, உண்மையிலேயே என் பேர் தான் கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உன் பேரை கொடுக்காம யார் பேரடா கொடுப்பாங்க, நீ தானே குழந்தையோட அப்பான்றாரு முத்து. உடனே விஜயா அவர்கிட்ட எகிர்றாங்க. டேய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ சொன்னா அது நிஜம் ஆயிடுமா அப்படின்னு கத்துற விஜயா. டேய் மனோஜ், நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் நீ அப்பா இல்லைன்னு சொல்லி உன் பேரை அழிச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க விஜயா. எங்க மனோஜ், தைரியம் இருந்தா போய் செய்யுங்க பார்க்கலாம். மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. எது, ரப்பரை வச்சு அழிக்கணுமாமா அப்படின்னு முத்து கேட்டுடுறாரு. டேய் சும்மா இருடா அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க விஜயா. மனோஜ் நீ போடா அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நீங்க சொல்ற மாதிரிலாம் அப்படி ஈஸியா பண்ணிட முடியாதுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏன் பண்ண முடியாதுன்னு கத்துறாங்க விஜயா. ஹாஸ்பிட்டல் ஃபார்ம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நினைச்ச உன்னை பேரை அழிக்கிறதுக்கோ பேரை மாத்துறதுக்கோ நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது ஒரு லீகல் டாக்குமெண்ட்டுமா. அதனால பிறக்க போற குழந்தைக்கு அப்பா மனோஜ்னு தான் வரும், அதை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறாரு முத்து. விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க மனோஜ் திகிலோட பாக்குறாரு. அம்மா நான் சொல்றது உண்மைதாம்மா, சீதா அந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்கறா, அவ தான் சொன்னா எல்லா ஃபார்ம்லையும் பார்லர் அம்மா இவனை தான் அப்பான்னு போட்டு வச்சிருக்குதான். குழந்தை பிறக்கும் போது பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பான்னு இவன் பேரை தான் போடுவாங்க அப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு முத்து. மனோஜ் அப்படியே திகிலும் பயமுமா அம்மாவை பார்க்க விஜயா பயங்கர அதிர்ச்சியும் பயமா நிக்கிறாங்க. டேய் மனோஜ், முத்து சொல்ற மாதிரி பர்த் சர்டிபிகேட்ல உன் பேர் வந்துருச்சுன்னா அப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாதுடா அப்படின்னு ரவியும் சொல்றாரு. குழந்தைக்கு நீதான் அப்பான்னு லீகலா ரெஜிஸ்டர் ஆயிடும், இப்பயாவது ஒத்துக்கோ, நீதானே அவங்க குழந்தைக்கு அப்பா அப்படின்னு ரவி கேட்க, இப்பவும் மனோஜ் டேய் அதெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்ல முத்து அவரை கண்களை இடுக்கி பாக்குறாரு. ரோஹிணி அவங்க குழந்தைக்கு உங்களை அப்பான்னு போட்டிருக்காங்கன்னா சும்மா எப்படி போட்டு இருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அவ பொய் சொல்றாமா அப்படின்றாங்க விஜயா. அப்படியெல்லாம் பொய் சொன்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிடும் ஆண்டி, அதனால ரோஹிணி ஆத்தன்டிக்கா தான் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விஜயாவோட நம்பிக்கை கொஞ்சம் தளர ஆரம்பிக்குது. உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் வந்துட, டேய் மனோஜ் இங்க வா அப்படின்னு கைய பிடிச்சி கொஞ்ச தூரம் கூட்டிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. டேய் நீ எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஃபார்ம்ல இருந்து உன் பேரை அழிக்க பாரு அப்படின்னு ராணுவ ரகசியம் மாதிரி சொல்ல முத்துவும் ரவியும் பக்கம் பக்கமா வந்து நின்று பாக்குறாங்க. மா நீங்க சொல்றதெல்லாம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லம்மா, அது ஒரு லீகல் டாக்குமெண்ட், அதுல ஏதாவது பண்ணா சட்டப்படி அஃபென்ஸ், அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு விஜயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கதா நினைக்க இவங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமாம்மா, ஐடியா கொடுத்ததுக்கு உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றாரு முத்து. விஜயாவுக்கு பயம் மனசு பூரா பரவி முகத்துலையும் தெரியுது. வாய் அப்படியே ஆண் திறந்த வாக்குல நிக்குது. சின்ன பிள்ளைங்களை பூச்சாண்டி காட்டி பயமுறுத்துற மாதிரி விஜயாவை போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட்னு சூப்பரா பயமுறுத்திடலாம் போல இருக்கு. அப்படியே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றவங்க, டேய் ஆஸ்பத்திரியில் இருக்க ஃபார்ம்ல தானே பேரை மாற்ற முடியாது, அதுக்கு பதிலா மனோஜ் பேரை மாத்திட்டா அப்படின்னு விஜயா கேட்க, மனோஜ் இப்படி அடிமடையனா இருக்காருன்னு நம்மளுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிடுது. இது யாருக்கு புரியுதோ இல்லையோ ஸ்ருதிக்கு நல்லா புரிய அவங்க அப்படியே திக்குன்னு திரும்பி ரவியை பாக்குறாங்க. டேய் இவங்க லூஸா இல்ல நம்மள லூஸ் ஆக்குறாங்களாடா அப்படின்னு ரவியும் முத்துவை பாக்குறாரு. பெரிய உலகமகா வழி கண்டுபிடிச்ச கெத்துல எப்படி ஐடியா அப்படின்னு ரொம்ப பெருமிதமா மனோஜை பாக்குறாங்க விஜயா. மாங்கா மனோஜ் கூட கொஞ்சம் அதிர்ச்சியா தான் அம்மாவை பாக்குறாரு. ஆண்டி என்னது இது அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஆமா வேற வழி இல்லைன்னு கெத்தா எங்கேயோ பார்த்துட்டு சொல்றாங்க விஜயா. மனோஜோட நெஜ பேரை மாத்துறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு மேல ரூஃபிங்கை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க விஜயா. இவனுக்கு வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு
இவன் மனோஜ் இல்லைன்னு ஊர் உலகத்துக்கே தெரியப்படுத்தணும் அப்படின்னு விஜயா ஸ்ட்ராங்கா சொல்ல ஸ்ருதி, ரவி, முத்து 3 பேரும் அப்படியே அதிர்ச்சியும் குழப்பமுமா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அம்மா, அதான் ஏற்கனவே பப்பரப்பா மனோஜ்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதுல மனோஜுங்கிறத தூக்கிட்டு வெறும் பப்பரப்பான்னு வச்சிருவோமா அப்படின்னு முத்து அப்பவும் அசராம நக்கல் அடிக்கிறாரு. விஜயா அவ்வளவுதான் காட்டேரியா மாறிடுறாங்க. டேய், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, இந்த பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற விஜயா அப்படியே உறைஞ்சு போய் நின்று இருக்க மனோஜோட கையை பிடிச்சி ஒரு உலுக்கி, டேய், முதல்ல உன் பேரை மாத்துற வழிய பாரு, கெசட்லயே மாத்துறோம், இனிமே உன் பேரு மனோஜ் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல அவரும் அதிர்ச்சியோட சரி சரின்னு தலையாட்டுறாரு. வேற ஏதாவது ஒரு பேரை வைப்போம் அப்படின்னு விஜயா சொல்ல இப்ப 3 பேரும் அதிர்ச்சி மாறி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் உன் பேர் மனோஜ் இல்லைன்னு ஊரு முழுக்க சொல்லிடுவோம், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு விஜயா வீராவேசமா சொல்ல அதுவரையிலும் அடக்கமா சிரிச்சவங்க குபீர்னு வெடிச்சு சிரிச்சிடுறாங்க. இதை பாக்குற விஜயா டென்ஷன் ஆகி அவங்கள பார்க்க மனோஜும் அவங்கள முறைச்சிட்டு நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் 3 பேரும் விடாம சிரிக்க, டேய் ரவி, என்னமோ தெரிலடா, வர வர அம்மா ரொம்ப புத்திசாலி ஆகிக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிற முத்து, அம்மா உங்க புத்திசாலித்தனத்துக்கு ஒரு விருதே கொடுக்கலாமா அப்படின்னு சொல்ல இப்ப ரவியும் ஸ்ருதியும் விடாம சிரிக்கிறாங்க. குழந்தைக்கு அப்பா பேரை மாத்த முடியலன்னு இவன் பேரையே மாத்த பாக்குறீங்க பாருங்க, அப்படிலாம் பார்லர் அம்மா விட்டுடுமாம்மா அப்படின்னு முத்து கேட்க, ஓ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்காதனால அப்படியே முத்துக்கிட்ட திரும்பி, ஏய், நான் தான் உன்னை இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ முதல்ல இங்கேருந்து போய் உன் பொண்டாட்டியை பாரு, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம், இதை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க மனோஜ் அதை ஏத்துக்கிட்ட மாதிரி பக்கத்திலேயே வந்து நிக்கிறாரு. அந்த ரோஹிணி இதெல்லாம் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கிறா, எல்லா பழியையும் என் பையன் மேல போட்டுக்கிட்டு இருக்கிறா, என் பையன் ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாமா, இவன் ரொம்ப அப்பாவிதான்னு நக்கலா சொல்றாரு ரவி. அட பாவிங்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணுவான், இவன் அப்பாவியா உங்களுக்கு அப்படின்னு முத்து கேட்க முன்னாடி விஜயா பின்னாடி மனோஜ் ரெண்டும் மரத்துல இருக்க உர்ராங்கூட்டாங்க மாதிரியே நிக்குதுங்க. ஸ்ருதி கலகலன்னு சிரிச்சிட்டு, ஆண்டி, ரோஹிணிக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி மனோஜுக்கு பேர் மாத்திர ஃபங்க்ஷன் வைக்க போறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு மறுபடியும் சிரிக்கிறாங்க. விஜயா திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. ஆமா, பேசாம தொட்டில்ல படுக்க வச்சு 3 தடவை பேரை காதுல சொல்லுங்க அப்படின்னு முத்துவம் கலாச்சி விடுறாரு. டேய், உன்னை பேசாம உள்ளர போன்னு சொன்னேன் அப்படிங்கிற விஜயா மனோஜ் கிட்ட திரும்பி, டேய் மனோஜ், எல்லாருக்கும் உன்னை பார்த்தா இலக்காரமா போச்சு, சீக்கிரம் இதுக்கு ஏதாவது பண்ணணும்டாங்கிறாங்க, பாப்போம்மா யோசிக்கலாம்னு மனோஜ் சொல்ல, இவன் யோசிக்கிறதுக்குள்ள பார்லர் அம்மாவுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு பேர் வச்சு இவனை வந்து அப்பான்னு கூப்பிட்டுடும் அப்படின்னு முத்து சொல்ல கடுப்பாகிற விஜயா, டேய், உன்னை பேசாம உள்ளர போன்னு சொன்னேன்ல, போடா உள்ளரன்னு கத்துறாங்க. அம்மா போறேம்மா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் பண்றது பேசுறது இதெல்லாம் பார்த்தா ஏதோ பெருசா ஒரு பிரச்சனையில மாட்ட போறான்னு தெரியுது, உங்களையும் பெரிய சிக்கல்ல மாட்டி விட போறான், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போயிடுறாரு. ஆன்ட்டி, நீங்க வீடியோ போட்டு வைரல் ஆகிறதுக்குள்ள இவர் ஏதாவது ஸ்கேண்டல்ல மாட்டி வைரல் ஆகிட போறாரு, பாத்துக்கங்க அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க ரவியும் சிரிக்கிறாரு. 2 பேரும் சிரிப்போடு அங்கிருந்து போயிடுறாங்க. எல்லாரும் போயிட விஜயா மனோஜ் பக்கம் திரும்ப, அம்மா நீங்க இந்த விஷயத்தை விடுங்க, அந்த பேர் விஷயத்துல என்ன பண்ணலான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு மனோஜ் போயிடுறாரு. அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு விஜயா இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹால்ல விஜயா மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அப்போ ஒரு லேடி வாசல்ல வந்து நின்று செருப்பை கழட்டி விட்டுட்டு அம்மான்னு கூப்பிட விஜயா வேகமா திரும்பி பார்த்துட்டு, யாருமா நீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. மீனா இருக்காங்களாம்மா, நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன்றாங்க இந்த லேடி. நீ யாரு அப்படின்னு விஜயா கேட்க, நான் மேஸ்திரிமா அப்படின்றாங்க இந்த லேடி. உடனே விஜயா அவங்கள ஏற இறங்க பார்த்துட்டு, மேஸ்திரியா, ஆம்பளைங்க தானே மேஸ்திரியா இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. அப்போ மீனா எப்பவும் போல ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து வர்றாங்க. அதெல்லாம் வேலை தெரிஞ்சா யார் வேணும்னாலும் மேஸ்திரியா இருக்கலாமா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிச்சன்ல இருந்து கையை தொடச்சிட்டு வந்த மீனா,
வாங்கக்கா. அத்தை, நான் தான் இவங்கள வர சொன்னேன். உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க. விஜயா திருன்னு பார்த்துட்டு இருக்க. அப்படின்னு அந்த லேடியும் உள்ளர வர்றாங்க. அப்போ முத்துவும் ரூம்ல இருந்து வெளியே வர, என்னங்க நான் சொன்னேன்ல மேஸ்திரி அக்கா, அவங்க இவங்க தான்றாங்க மீனா. அக்கா வணக்கம்னு முத்து வணக்கம் சொல்ல, அந்த லேடியும் அழகா வணக்கம் சொல்றாங்க. ஸ்வேதா தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்லக்கா, ஆம்பளைங்க தான் மேஸ்திரியா இருக்க நிறைய இடத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஒரு லேடிய மேஸ்திரியா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்கிறாரு முத்து. அப்போ ரவியும் ஸ்ருதியும் கூட கிளம்பி வெளியே வர்றாங்க. அந்த லேடியும் மைல்டா சிரிச்சிட்டு, உண்மைதான்ப்பா, சித்தால் வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மேஸ்திரி வேலை பாக்குறவங்க கம்மி தான்ப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. விஜயா யோசனையும் ஆராய்ச்சியுமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் புருஷன் மேஸ்திரியா இருந்தாரு, நானும் அவரோட தான் கட்டட வேலையெல்லாம் செஞ்சேன். அவரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான், நானும் இதையே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சூப்பர் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே இன்னொரு குரல், சூப்பருங்க, லேடிஸ் எல்லா ப்ரொஃபஷன்லயும் இருக்கணும், உங்களை பார்த்து நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப ஆர்வமா சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நான் ஏற்கனவே 2-3 இடத்துல மேஸ்திரி வேலை பார்த்துருக்கேம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு ஸ்வேதா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அது வரைக்கும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீங்க வர சொல்லியிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடனே முத்து ஜாலியா ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு, மேல ரூம் கட்ட போறோம்லங்கிறாரு. அப்படின்னு விஜயா பார்க்க, டேய் நீ ரொம்ப நாளாத சொல்லிக்கிட்டு மட்டும்தான்டா இருக்கன்றாரு மனோஜ். சொன்னதை இப்ப செய்ய போறேன்டா அப்படிங்கிற முத்து, அக்கா மாடியில தான் கட்டணும், நீங்க வாங்கக்கா நான் காட்டுறேன் அப்படின்னு முத்து போக, அப்படின்னு பின்னாடியே அவங்களும் போறாங்க. கூடவே ஸ்ருதி, ரவி, மீனான்னு எல்லாரும் போயிடுறாங்க. அவங்க போனதும் அதுவரையிலும் ஆராய்ச்சியாவே பார்த்துக்கிட்டு இருக்க விஜயா ஒரு சோஃபால வந்து உட்கார, இன்னொரு சோஃபால மனோஜ் உட்காந்துட்டு, அம்மா என்னம்மா இவன் ரூம் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறேங்கிறான், அவ்வளவு பணம் வந்துருச்சா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. டேய் அதுதான் அவன் 8 கார் வச்சிருக்கான்ல, நல்லா காசு வருது போல, அதான் ரூம் கட்ட ஆரம்பிச்சிட்டான்றாங்க விஜயா. நீயும் தான் பெரிய ஷோரூம் வச்சிருக்க, அதில் உங்ககிட்ட எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு விஜயா சலிப்பும் எரிச்சலுமா சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் சீக்கிரமே டெவலப் ஆயிடுவேம்மா, அவனை மாதிரி நான் என்ன டிரைவரா, நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்காரு மனோஜ். இப்படி சொன்னா மட்டும் பத்தாது, கையில காசு சேரணும் அப்படிங்கிற விஜயா, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் வேற பண்ணணுங்கிறாங்க, அதான் பண்ணியாச்சேன்னு படக்குன்னு வாயை விட்டுடுறாரு மனோஜ். என்னது அப்படின்னு விஜயா கேட்க சுதாரிச்சுக்கிறாரு அவரு. அது ரோஹிணியோட முதல் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்ல, அதை சொன்னேங்கிறாரு. எங்கடா அவ தான் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு விஜயா சொல்ல, அதெல்லாம் டிவோர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்றாரு மனோஜ். அப்போ பெரியம்மான்னு குரல் கேட்க, அப்படின்னு வாசல் பக்கம் தலையை திருப்புறாங்க விஜயா. ஸ்வேதா வர்றாங்க. ஸ்வேதா அப்படின்னு விஜயா சொல்ல, முத்தண்ணாவும் மீனாவும் எங்கன்னு கேட்குறாங்க ஸ்வேதா. அவங்க மேலே இருக்காங்கன்னு விஜயா சொல்ல, ஓகே அப்படின்னு அடுத்த செகண்ட் அங்கே நிற்காம போயிடுறாங்க ஸ்வேதா. என்ன இவ வந்தா ஒரு பேச்சு கூட பேசல, முத்தண்ண எங்கன்னா உடனே போயிட்டாளே அப்படின்னு விஜயா திரும்பி பார்க்குறாங்க. அக்கா இங்கே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரலும் வச்சுக்கோங்கக்கா, ஒரு பெரிய கட்டல் ஒன்று போடுற அளவுக்கு அப்படின்னு முத்து கையை காட்ட, அவங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்வேதாவும் மாடிக்கு வந்துடுறாங்க. வாங்க வாங்க ஸ்வேதான்றாங்க மீனா. வாமா அப்படிங்கிறாரு முத்து. ரவியும் ஸ்ருதியும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் மாடியில் இருக்கீங்கன்னு பெரியம்மா சொன்னாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றிமாங்கிறாங்க அந்த லேடி. அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் ஒர்க் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன ஏதுன்னு கரெக்டாக பண்ணி கொடுத்துடுங்கன்றாங்க ஸ்வேதா. அதெல்லாம் அருமையாக பண்ணிடலாமா அப்படின்ற அந்த லேடி பையில இருந்து ஒரு டேப் எடுத்துக்கிட்டே, தம்பி இந்த டேப்பை கொஞ்சம் பிடிங்கன்றாங்க. கொடுங்கக்கா அப்படின்னு முத்து அதை வாங்க, கொஞ்சம் இருப்பா பைய வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அந்த லேடி கொண்டு வந்த மஞ்ச பைய ஒரு ஓரமா வைக்கிறாங்க. கொடுப்பான்னு கேட்க முத்து ஒரு எண்டு எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு, நீங்க அந்த கார்னர்ல பிடிங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு எது வரைக்கும் வேணும்னு சொன்னாரு அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. 2 பேருமே ஒரு இடம் வரையிலும் மெஷர்மெண்ட் பண்ண, அக்கா ஓகேவாக்கான்னு முத்து கேட்கிறாரு. கரெக்டா இருக்குன்றாங்க அவங்க.
அப்படியே இந்த பக்கம் வந்துருவோமா அப்படின்னு முத்து கேட்க, சரிப்பா வந்துடலாங்கிறாங்க அவங்க. அங்கதான்ப்பா, அங்கேயே பிடிச்சிக்கோ அப்படின்னு அந்த லேடி சொல்ல இன்னொரு இடத்துல வந்து டேப்பை வைக்கிறாரு முத்து. கரெக்டா இருக்கு, இந்தாப்பா இதை பொடி, நான் குறிச்சிக்கிறேன் அப்படின்னு டேப்போட நுனியை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு நோட் பேட் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்க கூடவே வர்றாரு ரவியும். ஸ்ருதி ஒரு இடத்த காமிச்சு, ரவி நாம அந்த இடத்துல ரூம் கட்டிக்கலாமான்னு கேக்குறாங்க. எதுக்கு, நமக்கு தான் கீழே ரூம் இருக்கேன்றாரு அவரு. இங்க ஒண்ணு கட்டிக்கிட்டா நாம முத்து மீனா பக்கத்துலயே இருக்கலாம்ல அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. முதல்ல அவங்க கட்டி முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாங்கிறாரு ரவி. அவங்க மெஷர்மெண்ட்லாம் நோட் பண்ணிட்டு 12க்கு 20 ஒரு பெட்ரூமு, 4க்கு 7 சைஸ்ல ஒரு அட்டாச்சு பாத்ரூமு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பட்ஜெட் எவ்வளவுக்கா வரும்னு முத்து கேக்குறாரு. பட்ஜெட் ஒரு தேவையானதெல்லாம் சொல்றேன் எழுதிக்கோப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சொல்லுங்க அக்கான்னு மொபைல் எடுத்துட்டு ரெடி ஆகுறாரு முத்து. 4500 செங்கல், அதுக்கு ஒரு 40,000பா, 70 மூட்டை சிமெண்ட், அதுக்கு ஒரு 30,000 போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்ல, 30,000மா அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு முத்து. அப்புறம் ரூஃப், கான்கிரீட்டு, பூசு வேலைக்கு அப்படின்னு அடுத்த தகவல்லாம் அவங்க முத்துவுக்கு மட்டும்தான் சொல்றாங்க, நமக்கு இல்லை. அப்படி அவங்க அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க முத்து சீரியஸாக அதெல்லாம் போட்டுட்டு இருக்க மீனாவும் ஸ்வேதாவும் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ முடிவுக்கு வரப்போகுதா முத்து மீனாவோட ஆசை, இல்லை இனிமே தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுதான்னு வர சீரியலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.